வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் எல்லாத்தோட அட்டென்ஷனையும் ஈர்த்த ஒன் ஆஃப் த ஸ்டாக் எதுன்னு கேட்டிங்கன்னா அது கரூர் வைஸ்யா பேங்க் ஸ்டாக் தான். இன்னைக்கு ஒரே நாளில் இந்த ஸ்டாக் கிட்டத்தட்ட 13% உயர்ந்திருக்கு. அதற்கான காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனம் வெளியிட்ட Q1 ரிசல்ட்ஸ் தான். அந்த ரிசல்ட்டை தான் இந்த வீடியோவில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இந்த Q1ல பேங்கோட டோட்டல் இன்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1865 கோடியாக இருக்குது. இதே ப்ரீவியஸ் இயர் Q1ல இது 1527 கோடியாக இருக்குது. ஸோ ஈரானியரில் 338 கோடி டோட்டல் இன்கம்ங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதே அதர் இன்கம் பார்த்தீங்கன்னா இந்த Q1ல 442 கோடியாக இருக்குது. இதே ப்ரீவியஸ் இயர் Q1ல 447 கோடியாக இருக்குது. இது ஃப்ளாட்டாக தான் இருந்திருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ட்ரெஷர் இன்கம்ங்கிறது இந்த குவார்ட்டரில் கம்மியாக வந்திருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஈரானியரில் 5 கோடி கம்மியாக கிடச்சிருக்கு அதர் இன்கம். அடுத்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். இந்த Q1ல ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 1096 கோடியாக இருக்குது. இதே ப்ரீவியஸ் இயர் Q1ல அது 805 கோடியாக இருக்குது. ஸோ ஈரானியரில் பார்த்தீங்கன்னா 291 கோடி உயர்ந்திருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். இது 37% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதே நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த Q1ல 756 கோடியாக இருக்குது. இதே ப்ரீவியஸ் இயர் Q1ல 521 கோடியாக இருக்குது. ஸோ ஈரானியரில் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட்டுங்கிறது 235 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுதான் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் இன்றைக்கி இந்த ஷேர் பெரிய லெவலில் மொமெண்டம் கெயின் ஆகிறதுக்கு. அடுத்து காஸ்ட் டு இன்கம் ரேஷியோ. காஸ்ட் டு இன்கம் ரேஷியோங்கிறது ஒன்றும் கிடையாது. பேங்க் 100 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ செலவாகுதுங்கிறது தான் இந்த காஸ்ட் டு இன்கம் ரேஷியோ குறிக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த Q1ல 41.79% இருக்குது. இதே ப்ரீவியஸ் இயர் Q1ல இது 47.24% இருக்குது. அதாவது இந்த Q1ல 100 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு பேங்க்குக்கார செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 41 ரூபா 29 பைசா. இதே ப்ரீவியஸ் இயர் Q1ல அது 47 ரூபா 24 பைசா தான் இருக்குது. ஸோ காஸ்ட் டு இன்கம் ரேஷியோங்கிறது ஒரு பேங்க்குக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த பேங்க்குக்கு நல்லது. அடுத்து நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம். நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்ங்கிறது பேங்க் அவங்க இஷ்யூ பண்ண லோனுக்கு வாங்குகிற வட்டி மைனஸ் அவங்ககிட்ட டெபாசிட் பண்ணவங்களுக்கு கொடுக்குற வட்டி, இதோட டிஃப்ரென்ஸை தான் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்னு சொல்லுவோம். ஸோ இந்த Q1ல நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்ங்கிறது 1423 கோடியாக இருக்குது. இதே ப்ரீவியஸ் இயர் Q1ல அது 1080 கோடியாக இருக்குது. ஸோ ஈரானியரில் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்ங்கிறது 343 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதே நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா இந்த Q1ல 4.26% இருக்குது. இதே ப்ரீவியஸ் இயர் Q1ல இது 3.86% இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஈரானியரில் 40 பேசிஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து பேங்க் இந்த Q1ல அவங்க ரிசர்வ் பண்ண ப்ரொவிஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 90 கோடி. இதே ப்ரீவியஸ் இயர் Q1ல 118 கோடி. இந்த டோட்டல் ப்ரொவிஷனுங்கிறது பேங்க் இஷ்யூ பண்ணுற கடனில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் திரும்ப வராதுங்கிறத தெரியும் போது அந்த லாஸை கவர் பண்ணுறதுக்காக டோட்டல் இன்கம்லேருந்து ஒரு அமௌண்ட்டை ரிசர்வாக வைக்கிறது தான் ப்ரொவிஷன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ப்ரொவிஷனுங்கிறது இந்த Q1ல ரொம்ப கம்மியாக இருக்குது. இதே ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியிலேயே அதிகமாக இருக்குது இந்த பேங்க்குக்கு தான். கிட்டத்தட்ட 96.21% இருக்குது. இது ப்ரீவியஸ் இயர் Q1ஓட கம்பேர் பண்ணும்போது 55 பேசிஸ் பாயிண்ட் கம்மியாக இருக்குது. இது நெக்லிஜிபிள் டிஃப்ரென்ஸ் தான். இந்த பேங்க்குக்கு இருக்கிற PCR ரேஷியோ மோஸ்ட் மிட் டயர் பேங்க்குக்கு கிடையாது. அடுத்து இந்த Q1ல பேங்க் இஷ்யூ பண்ணியிருக்க டோட்டல் லோன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,04,680 கோடியாக இருக்குது. இதே ப்ரீவியஸ் இயர் Q1ல 89,374 கோடிக்கு லோன் டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. இது ஈரானியரில் 15,306 கோடியாக உயர்ந்திருக்கு. பேங்க்குக்கு இந்த Q1ல கிடைச்ச டோட்டல் டெபாசிட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,22,587 கோடி. இல்லை காசா டெபாசிட் 33,776 கோடியாக இருக்குது. இதே டேர்ம் டெபாசிட் 88,811 கோடியாக இருக்குது. ஸோ டோட்டல் டெபாசிட்டுங்கிறது ப்ரீவியஸ் இயரோட கம்பேர் பண்ணும்போது 15,937 கோடி உயர்ந்திருக்கு ஈரானியரில். இதே காசா டெபாசிட் பார்த்தீங்கன்னா ஈரானியரில் 4,470 கோடி உயர்ந்திருக்கு. டேர்ம் டெபாசிட்டுங்கிறது 11,467 கோடி ஈரானியரில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த பேங்க்கோட லோன் க்ரோத் பர்சன்டேஜும் சரி டெபாசிட் க்ரோத் பர்சன்டேஜும் சரி ஒரே ப்ரப்போர்ஷனலாக உயர்ந்திருக்கு. சில பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட லோன் க்ரோத் பர்சன்டேஜ் ஜாஸ்தியாக இருக்கும், பட் டெபாசிட் க்ரோத் பர்சன்டேஜுங்கிறது கம்மியாக இருக்கும். இல்லை ஆல்டர்னேட்டிவாக பார்த்தீங்கன்னா டெபாசிட் க்ரோத் பர்சன்டேஜ் ஜாஸ்தியாக இருக்கும், லோன் க்ரோத் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும். வேறஸ் இந்த பேங்க்கோட ஈரானியர் லோன் க்ரோத் பார்த்தீங்கன்னா 17% இருக்குது, டெபாசிட் க்ரோத்துங்கிறது 15% இருக்குது. ஸோ இப்படி நல்ல ப்ரொபோஷனல் ரேட்டில் லோன் புக்கும் க்ரோ ஆகிருக்கு, அதே மாதிரி அவங்களோட டெபாசிட்டும் க்ரோ ஆகிருக்கு. இந்த அடுத்து பேங்க்கோட நான் பர்ஃபார்மிங் அசட் டீட்டெயில்ஸ் பார்த்தலாம். ப்ரீவியஸ் இயர் Q1ல பேங்க்கோட கிராஸ் NPAங்கிறது 593 கோடியாக இருந்திருக்கு. இதே இந்த Q1ல 772 கோடியாக இருந்திருக்கு. ஈரானியரில் இது 179 கோடி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிராஸ் NPAவாக இருக்கட்டும் நெட் NPAவாக இருக்கட்டும் எப்பயுமே அது கம்மி தான். வேறஸ் இந்த பேங்க்குக்கு இந்த Q1ல அது ஜாஸ்தியாக இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜில் பார்க்கும்போது கிராஸ் NPAங்கிறது 0.74 இருக்குது. இந்த இண்டஸ்ட்ரியிலேயே லெஸ் தேன் 1 கிராஸ் NPA வச்சிருக்கிற
வெரி ஃபியூ மிட் சைஸ் பேங்க்கில் இது ஒன் ஆஃப் த பேங்க். இது வந்து நெக்லிஜிபிள் இன்க்ரீஸ் தான், இதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அதே மாதிரி நெட் என்பிஏ பார்த்தீங்கன்னா இந்த கியூவில் 196 கோடியாக இருக்குது. இதே ப்ரீவியஸ் இயர் கியூவில் 170 கோடியாக இருந்திருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயரில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நெட் என்பிஏ பர்சன்டேஜில் பார்க்கும்போது ஃப்ளாட்டாக தான் இருந்திருக்கு, பெரிய லெவலில் இன்க்ரீஸ் கிடையாது. ஸோ அதனால் அவங்களோட கிராஸ் என்பிஏ வந்துட்டு இயர் ஆன் இயரில் இன்க்ரீஸ் ஆகிருந்தாலும் அவங்களோட கிராஸ் என்பிஏ பர்சன்டேஜில் பார்க்கும்போது லெஸ் தேன் 1 இருக்குது. இது ஃபினாமினலான நம்பர். அதே மாதிரி கேபிட்டல் அடிக்யூசி ரேஷியோ பார்த்தீங்கன்னா இந்த Q1 18.61% இருக்குது. இதே ப்ரீவியஸ் இயர் Q1 17.36% இருக்குது. இயர் ஆன் இயரில் 1.25 பேசிஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்படி ஒரு எக்ஸப்ஷனலாக Q1 ரிசல்ட்டை கொடுத்த காரணத்தினால தான் இன்னைக்கு இந்த பேங்க்கோட ஷேர் கிட்டத்தட்ட 13% கெயின் ஆயிருக்கு. அது மட்டும் கிடையாது, பேங்க் ₹2.60 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான எக்ஸ் டேட் ஜூலை 24th. ஸோ அவ்வளோதாங்க எனக்கு தெரிஞ்சு கேவிபி பேங்க்கோட Q1 ரிசல்ட்ஸ் சம்மந்தமாக நான் உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணணும்னு நினச்சனோ அதெல்லாம் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிட்டேன். ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.